தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் கூட உங்க மத்தியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கத்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் கத்தரை துதிக்கிறேன். கத்தரை நாம் மகிமைப்படட்டும். இந்த நாள் கூட சங்கீதத்துக்கள் புத்தகம் 101 அதிகாரத்தில் ஒரு சில வேத பகுதிகளை பார்ப்போம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, தாவீது சொல்லுகிறார், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து மட்டுமே நான் பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். என்னுடைய நாவு எப்பொழுதுமே தேவனை மட்டுமே துதித்து கொண்டிருக்கும். இரக்கத்தை குறித்தே பாடிக்கொண்டிருக்கும். நியாயத்தை குறித்தே நான் பேசிக்கொண்டிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். தேவச்சனங்களே, இந்த நாளில் கூட நம்முடைய நாவின் அதிகாரத்தை நாம் எதற்கென்று பயன்படுத்துகிறோம்? நம்முடைய நாவுகள் எதற்காக பயன்படுகிறது? நம்முடைய துதி யாரை நோக்கி நாம் செலுத்துகிறோம்? தாவீது சொல்லுகிறார், நான் இரக்கத்தை குறித்து மட்டுமே நான் பாடுவேன், நியாயத்தை குறித்து மட்டுமே நான் பேசிக்கொண்டிருப்பேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவதே எனக்கு பாக்கியம் என்று தாவீது சொல்லுகிறார். தேவச்சனங்களே, இந்த நாளில் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த காலத்தையும் நேரத்தையும் அவரை குறித்து பாடுவதும் அவரை குறித்து மேன்மை செலுத்துவதுமே நாம் செலுத்துவோமானால் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமா இருக்கும். தேவச்சனம் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம், கவனமாக கேளுங்க. அவர் சொல்லுகிறார், உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதும் என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவச்சனங்களே, நமக்குன்னு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் தேவனுடைய ஆலயம், இருதயம் என்கிற ஆலயம். அந்த ஆலயத்திலே நாம் எப்பொழுதுமே வேகமாய் உத்தமமாய் நடக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் உத்தமமாய் நான் நடப்பேன், நான் உத்தமமாய் வேகமாய் நடப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, உத்தமம் தேவன் விரும்புவது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் வாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள், அவர்கள் வாக்கியவான்கள். இன்றைக்கு நாவுகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். நாவு உத்தமமாய் நடக்கிறவர்கள். பாருங்க, 3வது காரியம், 3ஆம் வசனம் வாசிக்கிறோம், தீங்கான காரியத்தை என் கண் முன் நான் எப்பொழுதும் வைக்க மாட்டேன், வழி விலகுகளின் செய்கையோ வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுகிறவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தீங்கான காரியத்தை கண் முன் வைக்க மாட்டார்களாம். தீங்கான காரியத்தை, தீங்கான காரியம், தீமையான காரியம், அருவருப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு முன்பாக நான் வைக்க மாட்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். எனக்கு முன்பாக வைக்க மாட்டேன். வழி விலகுகளுடைய செய்கையை நான் முற்றிலுமாய் நான் என்ன பண்ணுகிறேன், நான் வெறுக்கிறேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், அவர்கள் எப்பொழுதுமே தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனை மட்டுமே நோக்கி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாகவே தேவச்சனங்களே, தீங்கான காரியத்தை முன்வைக்காதபடி பாருங்க. பிறனை 4ஆம் வசனம் வாசிக்கிறோம், மாறுபாடான இருதயத்தை விட்டு அகல வேண்டும், கொள்ளாதவனை அறிய மாட்டேன். தேவச்சனங்களே, மாறுபாடான இருதயம், மாறுபாடான சிந்தை, மாறுபாடான போராட்டங்கள், இப்படிப்பட்டவர்கள் தேவன் என்ன பண்ண முடியாது, அவர்கள் ஆராதிக்க முடியாது. மற்றவர்களை நான் அறிய மாட்டேன், பொல்லாதவனை பற்றி அறிய மாட்டேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களை பற்றி அறிவதில் நாம் வேகமாய் நடக்கிறோம். மற்றவர்களை பற்றி அறிகிறதுல நாம் ஒரு சிறந்த ஒரு மகனாக காண்பிக்கிறோம். தேவச்சனங்களே, தாவீது சொல்லுகிறார், நான் மற்றவனை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை, நான் மற்றவனை பற்றி நான் தியானிக்கிறதே இல்லை, மற்றவனை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. என்னுடைய யோசனை எல்லாம் என் ஆண்டவர் மட்டும்தான், என்னுடைய யோசனை எல்லாம் என் தேவன் மட்டும்தான் என்று தாவீது சொல்லுகிறார். 5ஆம் வசனம் வாசிக்கிறோம், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை நான் சங்கரிப்பேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை தேவன் தாவீது சங்கரிப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இந்த நாளில் கூட
துதிக்கிறவர்கள் தேவனை மட்டும் துதித்துக் கொண்டிருப்பார்கள், தேவனை மட்டும் ஆராய்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களோடு தேவன் இடைப்படுவார். மற்றவர்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், மற்றவர்களை பற்றி அவர் யோசிக்க மாட்டார்கள். அவர்கள் தேவனோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து அவளை பலப்படுத்துவீராக, கிருபை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவாய் செபித்தோம் என் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோ பார்க்கிற தேவ ஜனங்களே, தயவு செய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.